எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மோனோ ஸ்பீக்கர் நீங்கள் எதனா மூவி பார்க்குறீங்க, எதனா வீடியோ பார்க்குறீங்கப்போ லவுட் ஸ்பீக்கரில் பர்ஃபெக்டாகவே இருக்காது. அதுக்கப்புறம் ஹெட்செட் மூலியமாக கேம் பாருங்க அப்படிங்கிறப்போ குயிக் பேரிங் சப்போர்ட்டே இந்த ஃபோன் வந்து கிடைக்காது. ஏன்னா ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் உங்களுக்கு ரேஞ்சே கிடைக்காதுன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் வைஃபோட 5 வெர்ஷன் அந்தளவுக்கு வந்து வைஃபை ஸ்ட்ரென்த்தே இருக்காது இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்கிப் பண்ணுறது ஜென்ரல் யூசர் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். விவோவோட T4 5G வந்து வரப்போகிற ஏப்ரல் 29 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து சேல் நடக்கும். நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக பை பண்ணலாம். இந்த விவோவோட T4 பார்க்கறதுக்கு அச்சத்தில் பார்த்தீங்கன்னா iQOO Z10 மாதிரி தான் இருக்குது. பேக் டிசைன் ஆகட்டும், கேமரா ஹைலைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விவோ போட்டிருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் iQOO போட்டிருப்பாங்க. அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அது பார்த்தீங்கன்னா கலர் வைஸாக வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கான சொல்லலாம். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இந்த ரெண்டு ஃபோனுக்கு இல்லை. ஹார்ட்வேர் வைஸாக வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கான பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ப்ரைஸ் வைஸாக டிஃப்ரெண்ட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இதுவும் பேஸ் ரெண்ட் வந்து 20,000 ஆரம்பிக்குது. Z10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரெண்ட்ல 20,000 வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் விவோவோட சப் பிராண்ட் தான் வந்து iQOO பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேமிங்காகவும் மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காகவும் ஸ்பெஷலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் விவோ பொறுத்த வரைக்கும் வந்து கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்ட்டு மோஸ்ட்லியாக தெரியும். ரெண்டு பேர் ஒரே ஃபோனு ஆனால் தனித்தனி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த iQOO பொறுத்த வரைக்கும் வந்து அமேசானில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரில் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த விவோ T4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்காகனா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. கலர் வைஸாக மட்டும் டிஃப்ரெண்ட் காட்டிருக்காங்க. மிச்சபடி எதுவுமே டிஃப்ரெண்ட் காட்டல இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். எதுக்காகனா ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போய் சேரணும், நிறைய கஸ்டமருக்கு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மூலியமாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பர்ஃபெக்டான கிளவரான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபோனும் வந்து சேமாக லான்ச் பண்ணுறதுனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ரொம்ப தின்னாக சொல்லலாம். இந்த திக்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 0.789 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கும் கீழே வந்து இந்த வெயிட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு தின்னஸ்டான ஃபோன்னே சொல்லலாம் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே, ஆனால் வந்து குவாட் கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே 120 Hz இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். 5000 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக் மைனஸும் 1300 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் மோடும் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பஞ்சுவல் டைப் ஸ்கார்ட் சென்சேஷன் ப்ரொடக்ஷன் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓவராலாக வந்து பெஸ்ட்டான டிஸ்பிளே கிடைக்கும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து ப்ராசஸர் வைஸாவது டிஃப்ரெண்ட் காட்டிக்கான பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன்லையும் ப்ராசஸர் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸ்னாப் டிராகனோட 7H Gen 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் ஆரிங்க மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக எதிர்பார்க்கிறப்போ இந்த ரெண்டு ஃபோன்லையும் கூட எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பெட்டராக ஃபார்ம் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. அது பார்த்தீங்கன்னா TSMCோட ஒரு 4 nm ப்ராசஸர் 2.5 GHz வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்கலாம். Android chip தான் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து 8 lakhs கிட்ட வரைக்கும் வந்து அனோட் ஸ்கோர் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியும். ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓவராலாக வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. அது ரேம் அண்ட் ரோம் விஷயம் டிஃப்ரெண்ட் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா DDR4X RAM வச்சும் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் மொக்க பண்ணிக்கலாம் சொல்லலாம் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே. இது வந்து Android 15லையும் ஃபண்டஸ் OSலையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 2 yearsக்கான OS அப்டேட்டும் 3 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோன் வந்து கிடைக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கொஞ்சம் கம்மியான வயசு சொல்லலாம். மேக்ஸிமம் 3 yearsக்கான OS அப்டேட் கொடுத்துருந்தாக்கா அவங்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கேமரா வைஸாவது எதனா டிஃப்ரெண்ட் காட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. பேக்கில் வந்து டபுள் கேமரா செட்டப் தான், சேம் R-Lite தான் இந்த ரெண்டு ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 50 MP மெயின் கேமரா சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 MP வரைக்கும் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோ கிடைக்கலாம் 30 frames/s. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே சேம் கேமரா செட்டப், சேம் டீடைல்ஸ் தான். செல்ஃபி கேமரா வைஸாவது டிஃப்ரெண்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 32 MP இருக்கும் செல்ஃபி கேமரா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து 4K வீடியோ கிடைக்கலாம் இந்த ரெண்டு ஃபோன்லையும் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து பேட்டரி வைஸாவது டிஃப்ரெண்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து ஒரு பெரிய பேட்டரி, இந்தியாவிலே பெரிய பேட்டரி 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சப்போர்ட் இந்த ஃப்ரண்ட் ஃபோன்லையுமே கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட இந்த ரெண்டு ஃபோன் வந்து காமனாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தூரத்தோட 5.2 வெர்ஷன், வைஃபையோட 5 வெர்ஷன், அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும், சிங்கிள் ஸ்பெக் தான் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதுல NFC இல்ல, ஆடஜாக்கும் இல்ல, IP65 ரேட்டிங் தான் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். போல பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஃபோனும் வந்து ஒரே ஃபோன் தான். ஜென்ரல் யூஸரா இருக்கேன், எனக்கு எல்லா வகையிலும் பெஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிட்டு வேற எதனா ஃபோன் ட்ரை பண்றது எனக்கு கொஞ்சம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நான் வந்து கேமிங் மட்டும் யூஸ் பண்றேன், கேமிங்காக மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன், கேமிங் எனக்கு முக்கியத்துவம் நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து பேட்டரி வைஸும் சரி, டிஸ்பிளே வைஸும் சரி, அப்புறம் ப்ராசஸ் வைஸும் சரி, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூபிளாகவே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. நீங்கள் கேம் ஆடுறீங்க, கேமிங்காக மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ரெண்டு ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். நான் ஜென்ரல் யூஸராக இருக்கேன், எனக்கு எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மோனோ ஸ்பீக்கர் நீங்கள் எதனா மூவி பார்க்குறீங்க, எதனா வீடியோ பார்க்குறீங்க நினைக்கிறப்போ லவுட் ஸ்பீக்கரில் பர்ஃபெக்டாகவே இருக்காது. அதுக்கப்புறம் ஹெட்செட் மூலியமாக கேம் பாருங்க அப்படின்னு நினைக்கிறப்போ
குயிக் பேரிங் சப்போர்ட்டே இந்த ஃபோன் வந்து கிடைக்காது. ஏன்னா ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் உங்களுக்கு ரேஞ்சே கிடைக்காதுன்னு சொல்லலாம் இந்த ஃபோனில் பொறுத்த வைஃபை 6 வைஃபை 5 வெர்ஷன் அந்தளவுக்கு வந்து வைஃபை ஸ்ட்ரென்த்தே இருக்காது இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்கிப் பண்ணுறது ஜென்ரல் யூசர் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கேம் ஆரங்க மட்டும் கான்சென்ட் பண்ணுற நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தேவை அப்படின்னு நினைக்கிறப்போ கீழே கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கிளாஸ் வரும்.